நான் பல ஆண்டுகளாக நான் ஸ்கூல் மினிஸ்ட்ரி வாரந்தோறும் பண்ணுவேன். நிறைய ஸ்கூல்ஸில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை வார நாட்கள் எல்லாம் போய் நான் செய்வேன். அப்போது நான் போகிற வழியில் என் பையனை நான் ஸ்கூலுக்கு கூட்டு போவேன். அப்போ காரில் அவன் உட்காந்துருக்கும் போது அவனுக்கு ஒரு பாட்டு, பைபிள் வசனம், ஒரு கதை எல்லாம் சொல்லிட்டு டிவோஷன்லாம் முடிச்சுட்டு 25 மினிட்ஸ் ஆகும் ஸ்கூலுக்கு போகிற பாதையில். கடைசியில் அவன் ஸ்கூல் பக்கத்தில் வரும்போது அவன் இறங்குறதுக்கு முன்னால் 3 முறை இந்த ஜெபத்தை அவனை செய்ய சொல்லுவேன். தேவனே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, இப்படி இதற்கு என்னை விலக்கி காத்துக்கணும். இதை சொல்லு சொல்லு சொல்லுன்னு அறிக்கை பண்ண சொல்லுவேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்றையிலிருந்து காலையில் எழுந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, உங்கள் வண்டியில் ஏறுறதுக்கு முன்னால் அல்லது ஏறி உட்கார்ந்த உடனே, லார்ட் பிளஸ் மீ, enlarge my territory, let your hand be with me and keep me from all evil. இந்த ஜெபத்தை டெய்லி செய்ய மறக்காதீங்க. விண்ணப்பத்தை கேட்கிறவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, இந்த bless me எல்லாம் சொல்லுங்க. என்னது? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்களேன், இது சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு மனுஷன் தேவனை நோக்கி பார்த்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறது என்ன அர்த்தத்தை வெளியே கொண்டு வரு தெரியுமா? There are 3 implications when you tell the Lord bless me. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கர்த்தரை பார்த்து நம்ம விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அது 3 காரியங்களை அர்த்தப்படுத்துகிறது. It implies 3 things, 3 implications. முதலாவது எழுதுங்க. முதலாவது, what does it imply? கர்த்தரை பார்த்து என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் என்று கேட்டா எழுதுங்க. It means that we wholly trust on Jesus to bless us. தேவனே என்னை ஆசீர்வதியும் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றா, என்ன இம்ப்ளிகேஷன், என்ன அர்த்தப்படுத்துதுன்னு சொன்னா, என்னை ஆசீர்வதிக்க தேவனை மட்டுமே சார்ந்து இருப்பேன். எழுதுங்கப்பா. என்னை ஆசீர்வதிக்க தேவனை மட்டுமே சார்ந்து இருப்பேன். I wholly trust in Jesus to bless me. என்னை ஆசீர்வதிக்க தேவனை மட்டுமே சார்ந்து இருப்பேன். தேவனை மட்டுமே நான் சார்ந்திருப்பேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது என்று வாசிக்கிறோம். துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் கூட ஆசீர்வாதமா இல்லாம போயிடும். நாம நிறைய வேளையில சுதந்திரம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வச்சுட்டு போறது இல்லையா, அதான் சுதந்திரம். யூ டோன்ட் ஹேவ் டு வொர்க் ஃபார் இட். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது நாம உழைச்சு சம்பாதிக்கிறது இல்லை, அது நமக்கு கொடுக்கப்படுகிற தானம் இல்லையா. வேதம் சொல்லுது, அந்த தானத்தை மனுஷன் கொடுக்கும் போது அல்லது மனிதர் வழியாய் வரும்போது அதை துரிதமா பெறணும், சீக்கிரமா பெறணும். நீ எடுக்கிற சுய முயற்சி முடிவிலே உனக்கு என்னவா இருக்காது? ஆசீர்வாதமா இருக்காது. உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. இந்த யாபேசை பார்ப்பீங்களா, அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு என்னை ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு கத்தல. நான் நினைக்கிறேன் வேற ஒரு பிள்ளையா இருந்தா அழுதுருப்பான் அம்மாட்ட போய், ஏமா உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வேற பேரே கிடைக்கலையா, எனக்கு பேர் வைக்கிறதுக்கு வேற பேரு கிடைக்கலையா, என்ன ஆசீர்வாதமான ஒரு பேரை கொடுங்கன்னு அவன் கதறி இருக்கலாம். ஆனா அவங்க அப்பா அம்மாட்ட போய் சண்டைக்கு போகல. எனக்கு ஏன் இப்படி பேர் வச்சிங்க, என்னை ஏன் இப்படி வெறுத்தீங்க, என் மேல ஏன் இந்த பழிய போட்டீங்க, ஏன் என்ன இப்படி பாரப்படுத்துனீங்கன்னு அவன் கேட்கல. அவன் யார்கிட்ட போய் கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா நினைச்சா கூட என்ன ஆசீர்வதிக்க முடியாது, நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க ஆசீர்வதிச்சா போதும்பா அப்படின்னு கர்த்தர்ட்ட போய் விழுந்தான். See, when you say bless me Jesus, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? என் ஆசீர்வாதத்துக்கு மனுஷ முகத்தை நான் பார்க்கல, என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர். அன்றைக்கு ஒரு நாள் ஏசான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வேட்டக்காரன், வன சஞ்சாரி, வெரி ஸ்ட்ராங் மேன் அண்ட் a great hunter, skillful man. ஆனா ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றம் வந்தது. என்ன ஏமாற்றம் தெரியுமா? அப்பா கூப்பிட்டு, ஏய் நீ போய் வேட்டையாடிட்டு வா, நல்ல ருசியா சமைச்சு கொடு, நான் ருசியா சாப்பிட்டு நல்ல எக்ஸைட் ஆயிட்டு நல்ல சந்தோஷப்பட்டு உன்னை நான் மனசார ஆசீர்வதிக்க போறேன்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஓடுறான். போய் ஹண்ட் பண்ணிட்டு அவன் சமைச்சு கொண்டு உள்ள வந்தா, அப்பா ஏசா வந்திருக்கேன் சாப்பிடுங்கன்னா, என்னப்பா சொல்றேன்னு அப்பா மிரண்டு போறாரு. என்ன அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன இப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா, முன்னால வந்தது யாருன்னா, முன்னால யார் வந்தா, நான் வரலையே. இல்ல ஏசான் வந்தானே, நீ தானே வந்த, நான் வரலப்பா அப்படின்றான். என்னன்னு கேட்டா,
இவனை ஆசீர்வதிக்க போறார் அப்பா உடனே அவங்க அம்மா பாருங்க, ரெண்டாவது பையன் பக்கத்துல நின்றுக்கிட்டு யாக்கோபை வந்து ஏசா மாதிரி நாடகம் போட வச்சு உள்ள போய் ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட்டான் அவன். இத கேட்ட உடனே ஏசாவால தாங்க முடியல. அப்பா காலில் விழுந்து கதறான், அழுறான். அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்க வைக்கலையா அப்படின்னா அப்பா சொல்றாரு, ஒண்ணு கூட இல்லப்பா, ஒண்ணு கூட இல்லை, எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன், எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஆமா, நீ மனுஷனை தேடி உன்னை ஆசீர்வதிக்க போனா சில தடவை நீ ஏமாந்து போயிடுவ. சில பிள்ளைங்க நான் சொல்றது கேட்டிருக்கேன், அங்கிள் ஐ தாட் that person will be the main person to lift me up. அவங்க சொல்லிட்டு போனாங்க, அங்கிள் நான் உன்னை கவனிப்பேன், உனக்கு இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி பண்ணுவேன், உனக்கு இப்படி உதவி செய்வேன். ஆனா நான் போய் கேட்கிற நேரம் ஆளே மாறிட்டாங்க. ப்ராமிஸ் பண்ணதை கூட கீப் அப் பண்ணல. மனுஷன் வந்து மனசு மாறிட்டே இருப்பான்பா. உலகத்தின் சூழ்நிலைகள் மாறும். ஒரு காலம் சொன்ன காரியம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, உன்னை ஆசீர்வதிக்க ஒண்ணுமே இல்லை. சில வேளையில பாரு, மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா ஒருதலை பட்சமா இருக்கும் பாருங்க. ஒரே வீட்டு பிள்ளைங்க தான், ஒரே வீட்டில் 3 பிள்ளை பிறந்திருக்கும். ஆனா சில பேரை பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு பிள்ளையை தான் ரொம்ப பிடிக்கும், இன்னொரு பிள்ளையை கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுவாரு. பார்த்துருக்கீங்களா? அப்படி அம்மாவுக்கு யாராவது ஒருத்தர் பெட்டா இருப்பாங்க, அவங்க கேட்டாங்கன்னா என்ன வேணா கிடைக்கும். ஆனா இன்னொரு பிள்ளை போய் கேட்டா ஒன்றும் கிடைக்காது. இதான் மனுஷ சுபாவம். ஒருத்தர் ஆசீர்வதிப்பாங்க, ஒருத்தர் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தன்னிடத்தில் வருகிற ஒருவனை அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கிடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருத்தனை கூட தள்ள. அன்னைக்கு ஏசா கதறான், டேடி என்ன ஒரு பிளெஸிங் கொடுங்கன்னா, நத்திங் நத்திங், எவ்ரிதிங் இஸ் கான். எனக்கு ஆசீர்வாதம் காலியா போயிடுச்சுப்பா, நீ கொடுக்குற ஒன்றும் இல்லை. ஆனா தேவன் யார் தெரியுமாங்க? அப்பா அம்மா ஒண்ணுமே கொடுக்காட்டி கூட ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். நீங்க எப்பெல்லாம் வாயை திறந்து bless me Jesus, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்றீங்களோ, நீங்க என்ன இம்ப்ளை பண்றீங்க தெரியுமா? ஐ டோன்ட் லுக் அப்பான் மேன். நான் என்னுடைய பெற்றோரையோ நண்பரையோ மனுஷனையோ என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் நோக்கி பார்க்கல. என்னை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவர். எத்தனை பேர் இதை சொல்லுவீங்க? என் தேவன் போதுமானவர். God is enough to bless me. என்னை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவர். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல 22 முதல் 23 வசனங்கள் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு பெரிய வார் நடந்து முடியுது. அப்போ ஆபிரகாம் வந்து யுத்தத்துக்கு போயிருக்காரு. தன்னுடைய பிரதர் லோத்துவுக்காக போய் யுத்தத்துக்கு போய் யுத்தம் பண்ணிட்டு முடிஞ்சு வந்த உடனே சோதோமின் ராஜா அந்த ஆபிரகாம் சொல்றாரு, என்னப்பா 318 பேரை வச்சுட்டு நீ இப்படி யுத்தத்தையே ஜெயிச்சிட்டிய, பயங்கரமான படையா இருக்கு இந்த படை. அதனால என்ன பண்ணா, இந்த வாலிபர்லாம் என்கிட்ட கொடுத்துரு, இவங்களெல்லாம் என் கையில கொடுத்துரு. இந்த வார்ல கிடைச்ச ஸ்பாயில்ஸ் இருக்கும்ல, யுத்தம் பண்ணிட்டு வந்தா நிறைய கொள்ளை உடைமைகள் இருக்கும், நிறைய பொண்ணு வெள்ளி பாத்திரம் பண்டம் எல்லாம் கிடைக்கும், ஆடு மாடு எல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, என்ன ஆளுங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டா ஆபிரகாமுடைய பதில பாருங்களேன். நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 22ல இருந்து 23ஆம் வசனத்துல, 23ஆம் வசனம் பார்க்கலாமா? 23ஆம் வசனம், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை எதுக்காக உயர்த்துவேன்? முந்தின வசனம் பாருங்க 22, அதுல 2வது பகுதி சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீங்க சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். அப்ப அவன் என்ன பிலீஃப் வச்சிருந்தான் தெரியுமா? பாத்தீங்கன்னா அவ்வளவு கொள்ளை உடைமை இருக்கு. அப்பா ஆசைப்பட்டதெல்லாம் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான், எல்லாத்தையும் எடுத்து ஓடிடலான்னு சொல்லி மாம்சம் சொல்லிச்சு. ஆனா ஆபிரகாம் சொல்றாங்க, பாரு மனுஷன் என்ன ஆசீர்வச்சான்னு என்னை பார்த்து கை நாள் ஒரு நாள் நீட்டக்கூடாது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். அப்படியே 2 கை உயர்த்துறீங்களா ஒரு நிமிஷம்? நான் சும்மா செய்யணும்னு சொல்லல, லிஃப்ட் யுவர் போத் ஹேண்ட்ஸ். சொல்லுங்க, இயேசுப்பா நீங்க என்ன ஆசீர்வச்சா போதும். சொல்லுங்கப்பா, வாயை திறந்து கண்ணை மூடி சொல்லுங்க, லார்ட் யூ ஆர் எனஃப் ஃபார் மீ. நீங்க என்ன ஆசீர்வச்சா போதும். எங்க அப்பா அம்மா என்ன ஆசீர்வதிக்கணும் அவசியம் இல்லை, என் சமுதாயம் என்ன ஆசீர்வதிக்கணும் அவசியம் இல்லை, என் நண்பர்கள் என்ன ஆசீர்வதிக்கணும் அவசியம் இல்லை, என் டீச்சர்ஸ் என்ன ஆசீர்வதிக்கணும் அவசியம் இல்லை. யூ ஆர் எனஃப் லார்ட். நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே.
வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீங்க என்னை ஆசீர்வதிப்பது எனக்கு போதும். ஹல்லேலூயா. கை கீழே போடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அப்படி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா நீங்க என்ன ஆசீர்வதிச்சா போதும். இவங்க ஆசீர்வதிப்பாங்களா அவங்க ஆசீர்வதிப்பாங்களா நான் ஏங்க மாட்டேன். இனிமேல் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டார். மை காட் இஸ் இனஃப். மை காட் இஸ் இனஃப். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். பாருங்க, யாக்கோபு அவன் லைஃப் டைம்ல முதல் பகுதி படிச்சீங்கன்னா, அவன் ஒரு காலத்துல தன்னை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் மனுஷர்னே நம்பி வெறித்தனமா மனுஷன் பின்னாடி ஓடினான். அவன் கண்ணில் என்ன தெரிஞ்சது தெரியுமா? எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அண்ணன் வச்சிருக்கான். அதனால அவனை ஒரு சூப்பை ரெட் கலர் சூப்பை போட்டு ஒரு நாள் அவன் பசியோடு வரும்போது, சூப்பு கொடுறா கொஞ்சம்னு கேட்டா, ஏய் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறியா, நான் கூழ் கொடுக்குறேன். என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்றான் பாருங்க. அவன் மனசுல என்ன தெரியுமா? எனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் யார்கிட்ட இருக்கு? எங்க அண்ணன்ட்ட இருக்கு. அவன்கிட்ட பறிச்சாதான் நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சு ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி பறிச்சான். ரெண்டாவது, ஒரு நாள் அவங்க அப்பா கண்ணு தெரியாம உட்காந்துருக்காரு. அவர் அண்ணனை ஆசீர்வதிக்க போறான்னா இவன் நடுவில் புகுந்து பொய் சொல்லி நான் ஏசான்னு பேர் மாற்றி சொல்லி வேட்டைக்கறிக்கு பதிலா ஆட்டுக்கறியை கொண்டு கொடுத்து என்ன ஆசீர்வதிக்க முட்டி போட்டான் ஃப்ரண்ட்ல. அவன் மனசுல என்ன இருந்துச்சு தெரியுமா? என்னுடைய ஆசீர்வாதம் எங்க அப்பாட்ட இருக்குன்னு அப்பாட்ட வாங்கிட்டான். அடுத்தது மாமனார் வீட்டுக்கு போனான். அங்க போய் ஆடுகளுக்கு முன்பாக கட்டையெல்லாம் வச்சு தான் பக்கம் நிறைய ஆடு சேர்ற மாதிரி மாமனாரை ஏமாத்தினான். எல்லாம் ஏமாத்தி பிழைச்சது தான். ஒண்ணு கூட உழைச்சு பிழைச்சது கிடையாது. எல்லாம் ஏமாத்தி பிழைச்சது தான். அண்ணனை ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி, மாமனாரை ஏமாத்தி, எல்லாரும் ஏமாத்தி ராத்திரியா கிளப்பிட்டு ஓடினான். அன்றைக்கு ராத்திரி இவ்வளவு ஆசீர்வாதங்களை சவதரிச்சுட்டு சேர்த்துக்கிட்டு அத்தனை பேரையும் விட்டுட்டு அவன் அந்த ஓடையை தாண்டி தனியா போய் கர்த்தர்ட்ட போய் நின்றுட்டு ஜெபம் பண்றான். என்னை ஆசீர்வதித்தாள் ஒழிய நான் உம்மை போக விட. ஏப்பா போதாதா உனக்கு? உங்க அப்பாட்ட இருந்து வாங்கியிருக்க, உங்க அண்ணன்ட்ட இருந்து வாங்கியிருக்க, மாமனாருடைய 2 பொண்ணையும் சேர்த்து வாங்கியிருக்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? போதாதா உனக்கு இத்தனை ஆசீர்வாதம்னா? அவன் அப்பதான் ரியலைஸ் பண்ணான். எங்க அப்பாட்ட வாங்கினது, எங்க அண்ணன்ட்ட திருடினது, எங்க மாமனார்ட்ட வாங்கினது, இது எல்லாம் ஏசான்னு ஒருத்தன் ஒரு நாள் 300 பேரோட வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே பயந்து போய் பாட்டா பிரிச்சு அனுப்புறான். அடிச்சா கூட கொஞ்சமாவது தப்பும் அப்படின்னுட்டு. அப்ப கண்டுபிடிச்சான், மனுஷன் வாங்கினதெல்லாம் ஒரு நாள் கொள்ள போயிடும். அதனால இப்போ நதியை தாண்டி போய் ஜெபம் பண்றான். நீ எங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இத்தனை நாளா நான் மனுஷன் தான் என்ன ஆசீர்வதிக்கிறான்னு அவன் காலில் போய் விழுந்து கிடந்தேன். ஆனா இன்றைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இங்க பார்ப்பா, சில பேர் வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர் எங்க அப்பாவா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமா, எப்படியெல்லாம் கொடுத்து எப்படியெல்லாம் வாழ்றான். அவன் கார்ல இறங்குறான், நான் சைக்கிள்ல இறங்குறேன். அந்த வீட்டில் நான் பறக்காம போயிட்டேனே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என் ஆசீர்வாதம் அவங்க வீடு அட்ரஸ் மாதிரி போயிடுச்சு, நான் அட்ரஸ் மாதிரி பறந்துட்டேன் நினைக்கிறோமா இல்லையா? சில தடவை பக்கத்தில் உட்காந்துருக்கோம், டிசைனாக ட்ரெஸ் போட்டு வரும்போது நானும் போட்டு வர்றேன், துவைச்சது வெளுத்து போனது போட்டு வர்றேன். எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குற அப்பா இல்லையே, ஒரு குடும்பம் இல்லையேன்னு ஏங்குறீங்களா? உனக்கு சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனை பார்க்கிலும் உனக்கு நித்தியமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு பரம தகப்பன் உனக்காக இருக்கிறார். இவங்களெல்லாம் பார்த்து ஏங்காதப்பா, நீனு கர்த்தரை நோக்கி கையை விரிச்சிரு. நாளைக்கு ஒரு நாளும் உன் சாட்சியில இது எங்க மாமா வாங்கி கொடுத்தது, எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்தார், கர்த்தர் தந்தார், எல்லாம் கர்த்தர் கொடுத்தாருங்க. நான் என்ன நினைச்சோனோ கர்த்தர் எப்படி தெரியுமா? மனுஷன் எப்படி கொடுப்பான் தெரியுமா? நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு தான் கொடுப்பான். நீங்க 100 கேட்டீங்கன்னா 90 கொடுப்பான். ஏன்னா அவன் யோசிப்பான், 100 இவனே எடுத்துன்னு போயிட்டான்னா நான் என்ன பண்றது? அப்படிதான் அவன் யோசிப்பான். மனுஷன் எப்படி யோசிப்பான் தெரியுமா? நம்மளை பிளஸ் பண்ணும்போது நம்மளை விட நல்லவனா இவன் நல்ல வளர்ந்துடக்கூடாதுன்னு அவன் பயப்படுவான். இதான் மனுஷனுடைய புத்தி, இப்படிதான். அது மாற்ற முடியாது. தன்னலவாதியா தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான்.
தனக்கு கீழே இருந்தா அவனுக்கு பிரச்சனை இல்லை. பார்வோன்ட்ட ஒரு நாள் யோசேப்பு போய் நின்னாரு. தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவன் உண்டோ அப்படின்னா பெரிய பேச்செல்லாம் பேசினாரு. பேசிவிட்டு உனக்கு தரேன், என்ன தரேன்? 2ஆம் சிங்காசனம். வா, ஏன் சிங்காசனம் எல்லாம் அதெல்லாம் 2ஆம் சிங்காசனம் உட்காந்துக்கும். உனக்கு ரதம் தரேன், 2ஆம் ரதம் வச்சுக்கோ. என்னை விட கம்மியா இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதான் மனுஷன். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஒரு நாள் தன் சீஷர்களை கூப்பிட்டு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்வான். அதாங்க நம்ம ஆண்டவர். நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை பார்த்து பொறாமப்படாத ஒரே ஒருத்தர் உண்டானா நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மை தானே? நீங்க உங்க கிளாஸ்ல 100க்கு 100 வாங்கி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அன்னையோட உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் நல்லா இருந்தீங்கனாலே நிறைய பேர் முகம் மாறிடும். நீங்க கொஞ்சம் பிரைட்டா இருந்து பாருங்க, முகம் மாறிடும். நீங்க புதுசா ஒரு வண்டி வாங்கி பாருங்க, நிறைய பேர் உங்களை பார்த்து ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. இவனுக்கு எப்படி இது வந்துச்சு, எங்க கொள்ள அடிச்சானோ தெரியலையே, அப்படிதான் அவன் மனசுல ஓடும். எப்படி இவனால வாங்க முடியுது? பொறாம தாங்க இந்த உலகத்துல வரும். நீங்க கொஞ்சம் நல்லா இருந்து நல்லா உடுத்தி பாருங்க, நிறைய பேர் கண்ணு நல்லா இருக்காது. நீங்க கொஞ்சம் சுகமா இருந்து பாருங்க, சொந்தங்களுக்கு எரிச்சல் ஆயிரும். ஆனா நம்மளை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து எரிச்சல் படாம நம்மளை இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புறவர் யாருன்னா நம்முடைய தேவன் மாத்திரமே.